வைகாசி விசாகம் என்பது வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினமாக கொண்டாடப்படும் மிகப் புனிதமான நாள். தமிழ் மாதமான வைகாசியில் விசாக நட்சத்திரம் சேரும் நாளில்தான் இந்த விழா வருகிறது. இந்த நாள் முருகன் பிறந்த தினமாக கருதப்படுவதால் முருக பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை மிக விமரிசையாக நடைபெறும். பழனி முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில் போன்ற புகழ்பெற்ற கோயில்களில் பெருந்திரளான பக்தர்கள் கூடுவார்கள். இந்த நாளில் காவடி எடுத்து பால்குடம் ஏந்தி முருகனை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. வேல் என்பது அறியாமையை அழைக்கும் ஞானத்தின் அடையாளம் என்பதால் முருகனின் அருள் கிடைக்கும் நாள் என நம்பப்படுகிறது. வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் மன அமைதி மற்றும் குடும்ப நலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற பாடல்கள் பாராயணம் செய்யப்படுகின்றன. முருகன் அருள் மூலம் கல்வி, துணிவு, வெற்றி கிடைக்கும் என மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். சில இடங்களில் தேரோட்டம் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெற்று ஆன்மீக உற்சாகம் அதிகரிக்கிறது. வைகாசி விசாகத்தில் அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த நாள் சிவன் சக்தியின் தெய்வீக சக்தி முருகனாக வெளிப்பட்ட தினம் என புராணங்கள் கூறுகின்றன. குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் நல்ல வளர்ச்சிக்காக பெற்றோர் முருகனை பிரார்த்திப்பது வழக்கம். வைகாசி விசாகம் தமிழ் மக்களின் ஆன்மீகம், பக்தி, தமிழ் பண்பாடு ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் முக்கியமான திருவிழாவாக திகழ்கிறது.